வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வாழைக்காவை தோல் சீவிட்டு ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு, இல்லைனா கருத்து போயிடும், ஆக்சிடைஸ் ஆகிடும். அது தவிர ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி இலை, தாளிக்க எண்ணெய், கடுகு, ஜீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, தேங்காய் 1 கப், சாம்பார் சில்லி பவுடர், மஞ்சப்பொடி, இது கியூமின் பவுடர், அப்புறம் சால்ட். இப்போ செய்ய முறை பார்த்தலாம். பேனை போட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது சூடானோடனே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், இது வெடிச்சு வரட்டும். 1/2 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது கொஞ்சம் லேசாக செவக்கட்டும். காஞ்ச மிளகாய், வெங்காயம். இப்போ வெங்காயம் லேசாக வதங்கி வரட்டும். வெங்காயம் லேசாக ப்ரௌன் ஆன பிறகு, கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு வாழைக்காய் போட்டுருவோம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டேன். இதை லேசாக பெரட்டி விட்டுட்டு அடுத்தது எல்லா பொடிகளையும் போட்டுடலாம். இப்போ 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கியூமின் பவுடர், 1 ஸ்பூன் சாம்பார் சில்லி பவுடர். இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க. இப்போ ஒரு 40 to 50% வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம தேங்காய் போட்டுருவோம். ஒரு பெரட்டிட்டு திருப்பி மூடி வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. திருப்பி மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணி வேக வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். ஸோ லேசாக ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ நல்லா வெந்துருச்சு. இப்போது கொத்தமல்லி போட்டுடலாம். போட்டு ஒரு பெரட்டி இன்னும் 2 நிமிஷம் வச்சுட்டு அடுப்பு அணைச்சிடலாம். ஒரு அருமையான வெஜிடேரியன் சைட் டிஷ் வாழைக்காய் பொரியல் ரெடி. இதை ஒரு போலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.